இன்றைக்கி முருங்கைக்கீரை பொடி செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையை நான் கொஞ்சம் எடுத்து முருங்கைக்கீரை நல்லா ஒரு 1 டே ஃபுல்லாக நல்லா இது பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சூடு பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அப்புறம் உளுந்து ஒரு 50 கிராம் நான் எடுத்திருக்கேன். அது நல்லா நல்லா அந்த ஒரு வாசம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுந்துக்கப்புறம் நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பை நல்லா ப்ரௌன் மாதிரி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ப்ரௌன் மாதிரி வர வரைக்கும். நெக்ஸ்ட் மல்லி லைட்டாக அது அந்த வெடிச்சு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அது வரைக்கும் வரும் நல்லா. நெக்ஸ்ட்டு மிளகும் நல்லா வாசம் வர மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. மிளகு மல்லிலாம் 1 ஸ்பூன் தான் அளவு. நெக்ஸ்ட்டு சீரகம் லைட்டாக, சீரகம் சீக்கிரமே பொரிஞ்சிடும். கொஞ்சம் ஆடும், ஏன்னா நானே வீடியோ எடுக்கிறனால. நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெள்ளை எள்ளு கொஞ்சம் பொரிக்கிறது. வெள்ளை எள்ளு கொஞ்சம். நெக்ஸ்ட்டு ஒரு பூண்டு, ஒரு முழு பூண்டு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா நெக்ஸ்ட் வரமிளகா. எனக்கு அந்த காம்போடு போட்டால் தான் பிடிக்கும், அதனால் நெக்ஸ்ட் வரமிளகா. நானே வீடியோ எடுத்துக்கிட்டு சமைக்கிறதுனால கொஞ்சம் தெளிவாக தெரியலன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை அப்புறம் அதோடு சேர்த்து கருவேப்பிலை, இது 2 சேர்த்து பொடி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதுக்கு தேவையானது கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பூண்டு, வரமிளகா, வெள்ளை எள்ளு, மிளகு, தனியா, ஜீரகம், கருவேப்பிலை. இது வணக்கின முருங்கைக்கீரை அண்ட் கருவேப்பிலை. சும்மா ட்ரையாக தான் வணக்கியிருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். நல்லா நான் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நல்லா நம்ம சலிச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, நான் எல்லாத்தையும் சலிச்சுட்டு நான் இது எக்ஸஸாக இருக்கிறதையும் அப்படியே விடக்கூடாது. திரும்பி நான் ஒரு அடி போட்டு அடித்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். நான் உங்களுக்கு ஃபுல்லாமே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். ஃபினிஷாக நல்லா அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு நல்லா இவ்வளோ பொடி கிடச்சிருக்கு. நான் உங்களுக்கு பாக்ஸில் இது பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நமக்கு தேவையான இவ்வளோ கருவேப்பிலை, முருங்கைக்கீரை பொடி நமக்கு கிடச்சிருக்கு. சுடு சாப்பாடுக்கு போட்டு நல்லா சாப்பிட்லாம். தோசைக்கு நல்லாயிருக்கும். என்னோடய ஃபேவரட் சாப்பாடுக்கு தான் நல்லாயிருக்கும்.